புதுச்சேரியில் வீட்டு உபயோக சிலிண்டர்களில் தற்போது தட்டுப்பாடு இல்லை என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன், விவரங்கள். நந்தா, புதுச்சேரியில் வர்த்தக சிலிண்டர் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நாளை முதல் படிப்படியாக உணவகங்கள் மூடப்படும் என்று உணவகங்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு தற்போது தட்டுப்பாடு இல்லை என்று நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. இருப்பினும் பொதுமக்களை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் பயத்தின் காரணமாக அவர்கள் சிலிண்டர், வீட்டுக்கு தேவையான சிலிண்டர், சமையல் சிலிண்டருக்கான புக்கிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல வாடிக்கைகள் ஒரே நேரத்தில் IVRS எனப்படும் தானியங்கி புக்கிங் மற்றும் மிஸ்டு கால் புக்கிங் போன்றவற்றை செய்வதனால் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு புக்கிங் நடைபெறாமல் இருக்கிறது. இதனால் புக்கிங் நடைபெறல என்ற அச்சம் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது. ஆனால் நிறுவனம் சார்பில், அதாவது எண்ணெய் கேஸ் சிலிண்டர் நிறுவனம் சார்பால் அவர்கள் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் யாரும் பதட்டப்பட வேண்டாம், ஒரே நேரத்தில் அனைவரும் கால் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப் கால் மூலமாக தகவல் தெரிவித்தால் சிலிண்டர் புக்கிங் செய்யப்படும். அதுவும் குறிப்பிட்ட 25 நாட்களுக்கு பிறகுதான் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற முறை ஏற்கனவே இருக்குது. அதன்படிதான் வழங்கப்படும். அதனால் பொதுமக்கள் அச்சமின்றி புக்கிங் செய்யலாம். ஆனால் அந்த புக்கிங் ஒரே நேரத்தில் அனைவரும் செய்வதன் காரணமாக தான் தற்போது புக்கிங் நிறுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் வாட்ஸ்அப் மூலமாகவும் மொபைல் செயலி மூலமாகவும் சிலிண்டர் புக்கிங் செய்யலாம் என்று இண்டான் நிறுவனம் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் தெரிவித்திருக்கிறது. நன்றி இளமுதன், விவரங்களுக்கு.